ஹே கேமஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போனோம்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கேம் தான் விளாட போகிறோம். விளாட போகிறது மட்டும் இல்லாமல் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ டீட்டெயிலாக சொல்ல போனோம்னா அது ரொம்ப பெருசாக போகும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு ஆள் கேட்டிருக்காரு, அப்புறம் நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் எனக்கு அது பண்ணுங்கள். நீங்கள் பார்க்காதீங்க, போன தாட்டி போட்ட சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் வீடியோ போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் புரியும் நம்புகிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தட்ட வீடியோ கூட. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கேமோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அது என்ன டீட்டெயில்னால், நம்ம வந்து பிசிக்கும் ஃபோனுக்கும் எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிசி கிராஃபிக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும், ஃபோன் கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதான் உண்மை. நான் வந்து வச்சுருக்க ஃபோன் வந்து நல்ல ஃபோனு. இதில் பிசி கிராஃபிக்ஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் மாசாக இருக்குது கொஞ்சம் பார்க்கவே. கொஞ்சம் இதுதான் சூப்பர் மார்க்கெட்டு. நான் கொஞ்சம் பார்க்க செட்டிங்ஸ்லேயே பார்க்குறேன். உங்களுக்கு அதை ரெசல்யூஷன் பாருங்கள், நான் இவ்வளோ ஹையில் தான் வச்சுருக்கேன் கிராஃபிக்ஸு, அதுக்கே அப்படி காமிச்சிருக்கு. ஸோ நான் பிசியில் இருக்கிறதுக்கும் ஃபோனில் இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் மட்டுமே பிசி கேம்ஸில் அது ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்களே ஸோ காய்ஸ், இது வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் வந்து ஒரு நொக்கட்டான ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன நொக்கட்டானா என்னன்னு பார்ப்போம். நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணதாக அவங்க 2 வச்சுருந்தாங்க. ஸோ 2த்தில் இப்போ என்னடா டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரியலிஸ்டிக்காக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்க்க இப்படி தான் இருக்கும், பட் அவங்க இன்னும் ரியலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு வரத்துக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்க்க செம்மையாக இருந்தது. நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்தது செகண்டாக கொடுத்துருந்தது தான் அவங்க பண்ணியிருந்தது. ஸோ அது செம்மையாக இருந்தது நான் பார்க்கறதுக்கு. தென் அப்புறமா வந்து நான் இந்த பக்கம் வந்தேன். இந்த என்ஜின் இருக்கிறதுல நொக்கோட்டா கேமிங்கில் வந்து ஆல்ரெடி ஒரு நொக்கோட்டா கேம்னு ஒன்று இருந்தது. அப்புறமா அது போய் இப்போ நொக்கோட்டா கேம்ஸ்னு ஒன்று உருவாகி அது வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் உருவாக்குச்சு. ஸோ சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் ஒர்க்லாம் நல்லா போயிட்டு தான் இருக்குது இன்னும் இருக்கும். ஸோ இட்ஸ் ரன்னிங் ஸோ குட். இப்போ வந்து எக்கச்சக்கமான பிளேயர் இதை வந்து விளையாடி பார்க்குறாங்க. தென் இதை பற்றி நான் சொல்ல போனோன்னா, இது வந்து ஒரு ஃபஸ்ட் பர்சன் வியூ ஆன கேமு. ஸோ நார்மல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இருந்து விளையாடுற ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். ஸோ சூப்பர் மார்க்கெட்ஸ் அவங்க லோகோ மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறமா கரண்ட் ஃபிக்ஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஸ்டீம்னு ஒன்று தான் வந்து அந்த நான் பார்த்தேன். அப்புறம் அதில் ஸ்டீம்லேருந்து நான் காசு கொடுத்து வாங்கினேன் அந்த கேமை. நான் அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன். டிஸ்பிளே ஆகிறது தான் நான் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். இது கொஞ்சம் எனக்கு பெரிய டீட்டெயிலாகவே கொடுத்தது. ஸோ பெரிய டீட்டெயிலாக கொடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருந்தது. ஸோ எனக்கும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப நிறையா கிடச்சிது. அது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னு வைங்களேன், நான் திரும்பி யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நான் திரும்பி ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா எனக்குள்ளே அப்புறம் யோசித்தது வந்து இது ஆல்ரெடி ஸ்டீமில் ஃபுல் டீட்டெயிலோட போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சரி, பாதி டீட்டெயில் தான் உங்களுக்கு காமிக்கும்னு நம்புகிறேன். நான் கேஷ் பேட் பண்ணதால் அப்படி காமிச்சேன்னு தெரில. அது பாதி டீட்டெயில் தான் உங்களுக்கும் காமிச்சிக்கும். நான் கேஷ் பண்ணாதப்பே பார்த்தேன் என் அக்கௌண்ட்டில். ஸோ எனக்கு இப்படி தான் காமிச்சிது. ஸோ இது எனக்கு மட்டும் காமிச்சான்னு தெரில. ஸோ இதுதான் ஒரு கைண்ட் ஆஃப் டீட்டெயில். ஸோ உண்மையான சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை. ஸோ ரியல் திங் இது ஃபஸ்ட் பர்சன் வியூ அண்ட் இந்த கேம் நல்லாயிருக்கும். என்ஜி உருவாக்குனது. அப்புறமா மோர் தென் இந்த வீடியோ ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கோன்னு நம்புகிறேன். ரொம்ப லென்த்தியாக எடுத்துருக்கோம். அதுவும் நான் புரியாத அப்படி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை ரொம்ப போர் அடிக்க விரும்பிச்சிருப்பேன். ஸோ இது வந்து சூப்பர் மார்க்கெட்னு சொன்னாலே எல்லாருக்கும் மொபைலில், பிசியில், எக்ஸ்பாக்ஸில், ஃபோனில் இருக்கிற இந்த மாதிரி தான் கேம்ஸ் தெரியும். ஸோ இதுலேயும் இவ்வளோ இருக்கா, இது எப்படிலாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இருக்கும். என்ஜி கேம்ஸ் மட்டும்தான் காமிக்குது. இது யார் ஃபுல்லாக எந்த டீம் தான் உருவாக்குச்சா இல்லைனா இது யாராவது உருவாக்குறாங்களான்னு கூட தெரியல. அவங்க பேர் கூட மென்ஷன் பண்ணல. ஸோ இது ஒரு ஓப்பன் ஃப்ரீ மேப் வேறு. அவ்வளோ தூரம் இருக்காது, கொஞ்சம் கம்மி தூரம்னாலும் நல்லா இருக்கும், ஃப்ரீடமாக ஜாலியாக இருக்கும். ஸோ டீட்டெயிலாக நான் போட்டிருப்பேன். இது இவ்வளோ டீட்டெயிலே போதும்னு நம்புகிறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸு நான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படல, ஈஸியாக இருந்தது கொஞ்சம்.
சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர்னா எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க, ஈஸியாக ஃபஸ்ட் பர்சன் வியூ கேமு. அதில் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் எல்லோரும் வாங்குவாங்க, போவாங்க, ரீஸ்டாக் பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா, யார் யார் உருவாக்குனாங்க, இப்படிலாம் வந்து பெருசாக போகும். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இது ரொம்ப ரொம்ப பெரிய 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 இது. என்பிசிஸ்லாம் நம்ம தாண்டி போகிறோம், என்பிசியை பாஸ் பண்ணலாம், நம்ம அதுக்கு மேலே போயிடலாம் தாண்டி. ஸோ அவனை வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணலாம். இன்னும் அதுதான் போட்டிருந்தாங்க ஒரு வீடியோ கூட, ரியலிஸ்டிக்காக நாங்கள் பண்ண போகணுன்ட்டு. அது ஃப்ரீ வேறு, ஸ்டீமில் இருக்குது. ஸோ நான் விளையாட போகிறேன், நீங்களும் விளையாடலாம் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் விளையாடலாம். ஸோ அந்த வீடியோ நான் பார்க்கும்போது வா அப்படி இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்காதவங்க நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிப்பேன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ பார்த்த உடனே த சீப்பஸ்ட்டுன்னு போட்டிருப்பாங்க, அப்படி உள்ளே போவோம், அப்படி அழுக்கு இருக்கும், டக்குன்னு அந்த மாப்பு எடுக்கிற அந்த ரியலிஸ்டிக்காக எடுப்பாங்க. ஸோ அந்த லைட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து 58 நிமிஷம் 58 செகண்ட் வீடியோ. நான் வந்து என்னென்ன பண்ணி கொஞ்சம் ஷார்ட்டேஜ் பண்ணிட்டேன், நான் 10 செகண்ட் எடுத்துட்டேன். ஸோ நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். அது வந்து ஃபுல்லாக அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் போடுவாங்க, அழகாக அடிக்க வைப்பாங்க. ஸோ நீங்களும் போய் அதை பார்த்து வாங்க, செம்மையாக இருக்கும். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோவே கொஞ்சம் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக இந்த வீடியோ எடுத்துருப்பேன். ஏன்னா அது அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ புரிகிற மாதிரி சொல்ல போனால் இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு கேமு. இதில் விளையாடும்போது நல்லா இருக்கும். ஸோ மொபைல்லையும் விளையாடலாம் நீங்கள், அதே மாதிரி சேம் டைமில் பிசிலையும் விளையாடலாம். பிசியில் விளையாடும் போது நான் ஸ்டீமில் வாங்கி பண்ணது. ஸோ அப்படி வேணான்னா இன்னொன்று எப்படி பண்ணுவாங்க. ஸோ ஃபீட்பேக்குன்னு இருக்கும், அது சொல்ல ஆரம்பிச்சுன்னா நம்ம பெருசாக போய்கிட்டே இருக்கும் வீடியோ. மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லா பாருங்கள், நல்லாயிருக்கும் விளையாட. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக எப்படி நார்மல் ஆஸ் யூஷுவல் விளையாடுற ரியல் லைஃப் மாட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். பிசி கேம்ஸ் எதாவது மொபைலில் வந்துருக்கான்னு நான் பார்க்குறேன். ஸோ ஒரு பம்பிங் சிமுலேட்டர் கேம் வந்து நான் பிசியில் விளையாடிருந்தேன். அது நான் வருமானு காத்திருந்தேன். ஸோ வந்துருச்சு, அதுவும் போட்டு காமிக்கிறோம்னா. ஸோ அது நல்லாவே இருக்கும். ஸோ பாய் பாய், ஸ்டே டியூன், டாடா.